அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, ட்விட்டர் கணக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு தான். நார்மலாக நீங்கள் வந்து எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பிரைம் மினிஸ்டர்லேருந்து, சீஃப் மினிஸ்டர்லேருந்து, எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே வந்து ட்விட்டரில் தான் வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்விட்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான இதுதான். ஸோ ட்விட்டர் கணக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் போய்ட்டு எப்படி மெசேஜ் நம்ம போடுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து twitter.com இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ twitter.com அப்படின்னா இது ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து சைன் அப் இது பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் ஓகேங்களா, நேம் என்னவோ அது கொடுத்துக்குங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லை இமெயில் யூஸ் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோடய இமெயில் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களோட மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. வந்துருச்சுன்னா அந்த மெயில் ஐடி வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் @ ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு நியூமெரிக் லெட்டர் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸி, யாரும் கெஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வேணும் அப்படின்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பின்னாடியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ சீக்கிரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இங்கே வந்து உங்களோட பயோடேட்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்கள் காண்டாக்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களோட காண்டாக்ட் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடியோட லிங்க் ஆகிருக்கும். அந்த காண்டாக்ட் எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நோ உங்களோட லாங்குவேஜ், நான் இப்போ நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜோ செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் வந்து எதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு, உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன்கள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு, இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்னு செலக்ட் பண்ணனால விராட் கோலி வருது, ரோஹித் சர்மா. ஸோ இவங்க என்னென்னா, இவங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா கோலி வந்து ஏதாவது மெசேஜ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நார்மலாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு 5000 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து கான்செப்டே வந்து நீங்கள் ஃப்ரெண்டு ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி, 100 மெம்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்க பார்த்துட்டு மறுபடியும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க மெசேஜ் உங்களுக்கு வரும், உங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் போகிற மெசேஜ் அவங்களுக்கு போகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் போடணும், அதாவது அவங்களுக்கு போய் சேரணும், அவங்க இன்பாக்ஸ் போய் சேரணும் அப்படின்னா நார்மலாக வந்து @ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. @ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நேம் அடிக்கிறேன். ஓகேங்களா. இந்த பர்சனுக்கு வந்துட்டு போய் சேரணும், ஒரு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஹேஷ்டேக்னால் இன்றைக்கி வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்து மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. அதாவது ஹேஷ்டேக்னா என்ன, ஹேஷ் போட்டு வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு ரெட்மி 9 பவர். ஓகேங்களா. ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வலிமை மோஷன் பிக்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஹேஷ்டேக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து யாராவது ஒருத்தரோட ஹேஷ்டேக் வந்து நீங்கள்
இது பண்ணணும் அப்படின்னா, ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு இப்போ வந்து ரெட்மி 9 பவர் இது வந்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா போட்டுட்டு ட்விட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, உங்களோட ஹேஷ்டேக் வந்து இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, துதி இது வந்து துதி கே அவரோட இதுலேயும் வந்துட்டு இந்த ஹேஷ்டேக் வந்து அவரை டேக் பண்ணி அவர் பார்ப்பார். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க, இந்த ஹேஷ்டேக் வந்து வச்சு ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னா, இந்த ஹேஷ்டேக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஒரு 1,00,000 பேர் வந்து இந்த சேம் ஹேஷ்டேக் சேம் ஹேஷ் போட்டு ரெட்மி 9 பவர்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 1,00,000 பேர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, அதுதான் மேஜர். இப்போ என்னென்னா, நம்ம ட்விட்டரில் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறது இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஒரு ஹேஷ்டேக் போட்டு அதோட யூனிக் நேம் நீங்கள் வந்து நேம் மாற்றியெல்லாம் போட்டுறக்கூடாது. ரெட்மி 9 பவர் அப்படின்னு போட்டுட்டு ட்வீட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா, இந்த ஹேஷ்டேக் வந்து எத்தனை பேர் போட்டிருக்காங்களோ அத்தனை பேர் வந்து கவுண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு இவர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா இவர் நேமில் போய்ட்டு ஜஸ்ட் ஃபாலோன்னு கொடுத்தா போதும், நீங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவரோட நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கலாம், என்னென்ன ட்விட் போட்டிருக்காங்க, என்னென்ன இது பண்ணியிருக்காரு, ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸோ உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு வந்து துதிக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும், இந்த மாதிரி சாரல் நேச்சுரல் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ அவர் போகிற ட்வீட்டெலாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர் போகிற ட்வீட் உங்களுக்கு வரும். அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணார்னா நீங்கள் போகிற ட்வீட் வந்து அவருக்கு போகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.